சுத்தம் பத்தாது விசில் போடு குத்தம் பார்க்காம விசில் போடு ரத்தம் பத்தட்டும் விசில் போடு என் நம்பி என் நம்பா விசில் போடு GOATக்கு விசில் போடு ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு டிராகன் வேட்டைக்கு விசில் போடு என் நம்பி என் நம்பா விசில் அடி என்னோடு இதுக்கு இப்படி தேவையான பொருள் வந்து எஸ்பெஷலி வந்து சக்தி மசாலா எடுத்துக்கணும். சக்தி மசாலா டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பொறுத்த வரைக்கும் நல்லா ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? சக்தி மசாலா சில்லி பவுடர்னு வாங்கணும். ஓகேவா? பார்த்துக்கோங்க, இதே வாங்கணும். நான் ஏன் இது சொல்கிறேன்னா, இது காரம் இல்லை, ஆனால் கலர் தருது, டேஸ்ட் தருது, வாசனைக்குது. பட் இதை நான் ரொம்ப போட்டால் கூட காரம் இருக்காது. நிறைய போட்டோம்னா காரம் வரும், நல்ல காரம் வரும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதுவும் எடுத்துக்கலாம், இது எடுத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அன்னப்பூர்ணா வேறு எதாவது ஆச்சு ஏதோ எடுத்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அது நீங்கள் என்ன குறைக்க சொல்லக்கூடாது. இதுன்னா டேஸ்ட்டாக இருக்கும், மீதின்னு டேஸ்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. இதுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இட்லியை நான் பீஸாக வெட்டி இப்படிக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து 5 இட்லி எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க, நான் 5 இட்லி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெட்டிக்கோங்க, இல்லை உங்கள் இஷ்டப்படி வெட்டிக்கோங்க. நான் இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். ஒரு வடை சட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. அதுக்கு தான் பொடிக்கு சம்மந்தமாக இருக்கும், அதாவது கலங்குறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஊற்றி என்ன வேணும்னு சொல்கிறேன் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுப்போ இப்போ இதுக்கு தேவையான இதில் போடலாம். ஃபஸ்ட்டு போடுறது வந்து கடுகு போட்டுக்குது. அதுக்கு அடுத்தது வந்து உளுந்து போட்டுக்குது, கடலை கொஞ்சம் போட்டுக்குது. இப்போ 5 ஸ்பூனு பொடி போட்டிருக்கேன். நான் 5 இட்லி எடுத்துக்கனால 5 ஸ்பூன் பொடி போட்டிருக்கேன். இப்போ இட்லியை போட்டு நல்லா கலக்க வேண்டியதா. இந்த மாதிரி கடைசியில் வரும். இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். கடைசியாக எப்படி வரும் அவ்வளோதான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், டேஸ்ட்டாக வரும். கடைசியில் வச்சு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க, தூவிட்டுக்கோங்க, நல்லா டிசைனாக இருக்கும். ஓகேவா? பாய் பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ப்ளீஸ்ப்பா, என்ன முடியல. இட்ஸ் ஓகே, லைக் மட்டும் பண்ணிடுங்கப்பா. அப்படி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ப்ளீஸ்.